அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத் தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது கைரேகை சாஸ்திரத்தில் புத்திரேகையை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வருங்காலம் பலன்களை தெரிந்து கொள்வதில் எல்லோருக்கும் ஆர்வமாக எப்போதும் இருக்கத்தான் செய்யும். நல்ல நேரங்கள் நமக்கு எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்பும் ஒவ்வொருவருக்கும் இருப்பது மனித வாழ்க்கையில் இயல்பானதுதான். வருங்கால பலன்களை ஜனனகால ஜாதகத்தை கணித்து அதன் மூலம் பலன் தெரிந்து கொள்வது ஒரு முறையாகும். ஜாதகம் இல்லாதவர்கள் கைரேகையை பார்த்து அனைத்து விவரங்களையும் அறியலாம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கென்று சொன்ன மாதிரி தனது கையே தனக்குதவி என்பார்கள். அதுபோல் உங்கள் கையிலே உங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ளலாம். கைரேகைகளில் சில ரேகைகள் நிரந்தரமானதும் ஒரு சில ரேகைகள் தற்காலிக ரேகைகளாகவும் இரண்டு வகைப்படும். இதில் முக்கிய ரேகைகளான இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, விதிரேகை என்ற தனரேகை, ஆரோக்கிய ரேகை, செல்வாக்கு ரேகை என்ற சூரிய ரேகை, கங்கண ரேகைகளாகும். இங்கே நாம் பார்க்கக்கூடியதும் பதிவு செய்வதும் புத்தி ரேகையாகும். புத்தியுள்ளவன் பிழைத்து கொள்வான் என்பதும் பேசத் தெரிந்தவன் பெரியாள் என்றும் சொல்லுவது, அப்படி ஒரு திறமையாக பேச வேண்டும் என்றால் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் புத்தி ரேகை வலுவாக அமைய வேண்டும். யாருக்கு நன்கு அமைந்திருக்கிறதோ அவர்களே மிகவும் புத்திசாலிகள் என்று சொல்லலாம். சிலருக்கு இந்த புத்திரேகை வலுவில்லாமல் இருந்தால் அவர் செயல்களும் வாழ்க்கை வசதிகளும் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு இருப்பார்கள். புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி தன்னால் முடியாத ஒன்றுக்கு பிறரை குறை சொல்வதால் பயனில்லை இல்லையா? நான் பொது நிகழ்ச்சியில் கூட ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வதுண்டு. அதாவது அறிவார்ந்தவர்கள் பிறக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கப்படுவதில்லை என்று நான் சொல்வேன். இங்கே குறிப்பிடும் விளக்கத்தை தேவைப்படும் போது சொல்வதுண்டு. அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிவார்ந்தவர்களை சிலரை பற்றி சொல்வதென்றால், மார்ச் அவன் ஆய்வு போல், மார்ட்டின் லூதரின் விளக்கம் போல், சா அவன் குறும்பை போல், சன்னியாசன் தீர்க்கம் போல், எமிலியின் எழுத்து போல், ஏங்கல்ஸின் எண்ணம் போல், லெவார்ட்டியின் துணிச்சல் போல், லெனின் அவன் வீரம் போல், இங்கர்சால் நாத்திகம் போல், எட்மன்பர்க் நாவது போல், சாக்ரடீஸ் தத்துவம் போல், பிளாட்டாவின் தர்க்கம் போல், அரிஸ்டாடில் விளக்கம் போல், அரிஸ்டோபோனஸ் வியாக்கியானங்கள் போல், பாரதியின் பொதுமை போல், பாவேந்தர் புதுமை போல், ரூசோவின் எழுச்சி போல், வால்டேரின் விழிப்பை போல், டால்ஸ்டாயின் கற்பனை போல், கார்கியின் சிந்தனை போல், இவர்களின் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையும் பார்க்கும்போது நெல்லுக்குள் மணியைப் போல், எள்ளுக்குள் எண்ணெயைப் போல், சொல்லுக்குள் பொருளை வைத்து அந்த பொருளுக்குள் புதிரை வைத்து அந்த புதிருக்குள் புலமை கோர்த்து இந்த நாட்டின் நாவலந்தின் கிட்டத்தட்ட 12 கோடி மக்களின் மனதில் என்றைக்கும் நீங்கா இடம்பெற்று வரலாற்று ஏடுகளில் வைர வரிகளாக பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இவர்களின் புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் இவர்களின் கையிலே அந்த விசேஷ ரேகைகள் அமைய பெற்றிருக்கும். புத்தி தான் ஒரு மனிதனுக்கு அறிவாற்றலை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் இந்த ரேகை அறிவு ரேகை என்ற புத்தி ரேகை என்று சொல்லப்படுகிறது. அதாவது புதன்தான் புத்திகாரன். ஜனனகால ஜாதகத்தில் புதன் வலுப்பெற்றால் கல்வி அறிவு பெற்றவர்களாக புத்திசாலிகளாக இருப்பார்கள். பொன்புதன் இரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம். இன்பமாய் இவர் கெட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை, அன்பு சேர் கணக்கன் உச்சம் ஆகி நல் வித்தை கூரை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த புதன் 2ஆம் அதிபதி குரு, இந்த கிரகங்கள் வலுவாக ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் புத்திசாலித்தனம் இருப்பது என்பது அங்கே நிரூபிக்கப்படுகிறது. அவர்களே கல்வி அறிவில் உயர்வு நிலை பெறுவார்கள். அதே போன்றுதான் இந்த அறிவு ரேகை என்ற புத்தி ரேகையும் உங்கள் கையில் வலுவாக அமைந்திருந்தால் அப்துல் கலாம் மாதிரி அறிவாளியாக வரலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுளார் என்னுடையர் மீளர் என்று வள்ளுவம் சொன்ன மாதிரி, அப்போ இந்த புத்தி ரேகை எப்படியெல்லாம் அமைந்திருந்தால் என்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்போது இந்த ரேகையின் அமைப்பை பாருங்கள். ஒருவருக்கு அறிவு ரேகை தெளிவாக நீண்டு அழகாக இருப்பதே அவர்களின் அறிவு ஆற்றல் பாராட்டுக்குரியதாக இருக்கும். இப்பொழுது இந்த ரேகை இதய ரேகையின் கீழே இருந்து ஆயுள் ரேகையில் இணைந்து ஆரம்பித்து தெளிவாக நீண்டு வளர்ந்து சந்திரமேட்டை தொடுகிறது.
குறிப்பாக இருதய ரேகையில் புத்தி ரேகை சேராமல் இருப்பது ஆயுள் ரேகையின் ஆரம்பத்தில் இங்கே இணைந்து இருப்பது போல் அமைந்திருப்பதும் முறையானதாகும். அதாவது இருதய ரேகையில் இந்த புத்தி ரேகை சேராமலும் ஆயுள் ரேகையில் இணைந்து அது இருக்க வேண்டும். இதுதான் முறையான இந்த புத்திரேகையின் அமைப்பு. அப்போ அது மாதிரி உள்ள புத்திரேகை அமைந்தவர்கள் புத்திசாலித்தனமாக நாம் சொன்னவர்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு உலக வரலாற்றில் வைர வரிகளாக வரலாற்று ஏடுகளில் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்ற சாதனையாளர்களாக திகழலாம் என்பதே இந்த ரேகையினுடைய முக்கியத்துவமாகும். அப்போ இந்த ரேகை அமைப்பானது நல்ல புத்தி கூர்மை பேச்சுத்திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதை பேசினாலும் சரியாக முறையானதாக இருக்கும். கற்பனை வளமும் சிந்திக்கும் திறமையும் இரகசியங்களை காக்கக்கூடிய தன்மையும் இருப்பதால் இவர்களிடம் எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக அறிய முடியாது. அதாவது எல்லாமே மனதுக்குள்ளேயே வைத்து கொள்வார்கள். அதாவது நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல் அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்தவன் அதிகமாக பேச மாட்டான் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த நிறைகுடம் தழும்பாது என்று கூட சொல்வதுண்டு. இவர்களில் சிலர் உளவுத்துறைகளிலும் சிபிசிஐடி போலீஸ் துறைகளிலும் இரகசியங்காக்கும் எந்த ஒரு துறையிலும் இவர்கள் இருப்பார்கள். அதாவது இந்த நீங்கள் கையில் பார்க்கக்கூடிய இந்த ரேகை அமைப்பு உள்ளவர்கள் மிகப்பெரிய புத்திசாலியும் வல்லுநராகவும் இருப்பார்கள். உயர்ந்த பதவியில் வகிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த இரகசியம் காக்கும் எந்த ஒரு பதவியிலும் துறையிலும் இவர்கள் இருப்பதற்கு அருதகை உள்ளவர்கள் என்று கூட சொல்லலாம். அடுத்து இந்த புத்திரேகையின் அமைப்பை பாருங்கள். நீண்ட அழகாக இருந்தாலும் சந்திரமேட்டை அடைவதோடு கடைசியில் கீழ் நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. இதை போன்று ரேகை அமைப்புள்ளவர்கள் அதிக இறை நம்பிக்கையுடையவராக இருப்பார்கள். பக்தி பரவசத்தோடு பூசை புனஸ்காரங்கள் செய்வதும் தெய்வ தொண்டின் வாயிலாக வருமானங்கள் ஏற்படுத்தி கொள்வதும் ஒரு சிலர் அருள்வாக்கு சொல்வதும் கூட தொழிலாக செய்வார்கள். ஒருவர் ஏதாவது ஒன்றை இவரிடம் கேட்டால் அதற்கு உடனே பதில் தர மாட்டார்கள். சற்று தாமதமாகத்தான் எதையும் சொல்வார்கள். அதற்கு காரணம் ஒரே விஷயத்தில் மனதை செலுத்துவதால் பக்கத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பது கூட இவர்கள் கவனத்திற்கு அந்த செய்திகள் கேட்பதில்லை. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை சிந்தனையில் இருக்கிறது. இப்போ அந்த தியானம் பண்ணுறவங்க உண்மையிலே நல்ல தியானம் பண்ணக்கூடிய பயிற்சி பெற்றவர்களிடம் அந்த தியானத்தில் இருக்கிற பொழுது பக்கத்தில் போய் யார் எது பேசினாலும் இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சப்தங்கள் இருந்தால் கூட அது அவங்க காதில் கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய எண்ணங்கள் ஒரே நிலையில் இருக்கின்ற பொழுது அருகில் இருக்கிறது கூட எதுவுமே இவர்களுக்கு அறிவதில்லை. அந்தளவுக்கு ஒரே நிலையில் எண்ணத்தை செலுத்தக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக இந்த ரேகை உள்ளவர்கள் இருப்பார்கள். இது காலப்போக்கில் ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் மனநோயை கூட உண்டு பண்ணுவன் கூட சொல்லலாம். பொதுவாக இந்த புத்தி ரேகை சந்திரமேட்டை அடைவது அதில் அடைந்திருப்பது கூட சரியான அமைப்பாக இருக்க முடியாது என்று கூட சொல்லலாம். அது நல்லதல்ல. அதாவது இந்த மாதிரி அதிகமாக ஒரு சிந்தனையில் இருக்கிற பொழுது கடைசியில் அவங்களுக்கு ஒரு எதிர்கால யதார்த்தமான வாழ்க்கைக்கு இது கொஞ்சம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே அமையப்பட்ட புத்திரேகை கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது முறையாக ஆயுள் ரேகையிலிருந்து ஆரம்பித்து சென்றாலும் விதிரேகை என்ற தனரேகையை கிராஸ் செய்து நடு உள்ளங்கையில் சென்று சந்திரமேட்டில் அதிகமாக நீண்டு அடியில் சிறிது வளைவாக முடிகிறது இருக்குது இல்லையா, நல்லா பாருங்கள். கடைசியில் ஒரு வளைவாக தெரியும். சந்திரமேடு போய் இருந்து ஒரு கொக்கி மாதிரி லைட்டாக வளைவாக இருக்கும். மேலும் இங்கே சூரிய ரேகை ஒன்று உள்ளங்கையில் இருந்து ஆரம்பித்து சூரியமேட்டை தொடுகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு யோகமானதுதான் என்றாலும் சந்திரமேடு வரை அதிகமாக வளர்ந்து புத்திரேகை கடைசியில் கீழ் நோக்கியவாறு முடிவதால் இடைக்காலத்தில் இவர்கள் நான் முன்பு சொன்ன மாதிரியே அவர்களுக்கு இருக்கிற மாதிரியே இவங்களுக்கும் இது மாதிரி ஒரு அமைப்புள்ளவர் கூட மனநோய் உள்ளாகி அந்த மனநோய்க்கு ஆளாகப்பட்டு தனது உயிரை தானே முடித்து கொள்ளும் நிலைக்கு கூட ஆளாக்கி விடுவார்கள். ஆனால் இவரை போன்றவர்கள் எந்த ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களும் பிரகாசிப்பதோடு பெரும் புகழும் அடைவார்கள். பொருளாதார முன்னேற்றத்துடன் வசதியான வாழ்க்கையை நடுத்தர வயதில் வாழக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். அதாவது இடைக்காலத்தில் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருந்து ஒரு கலைநயம் பெற்ற கலைத்துறை சம்பந்தப்பட்ட கலை நுட்பம் உள்ள தொழில்களில் ஈடுபட்டு நல்லா சம்பாரித்து பேரும் புகழும் வசதியோட முன்னேற்றத்தோடு இருந்தாலும் இவர்களும் அதே மாதிரி அந்த சிந்தனையை ஒரே நிலையில் செலுத்துவதால் ஒரு மனநோய்க்கு ஆளாகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள இந்த ரேகனுடைய ஒரு அமைப்பு என்று சொல்லலாம்.
அடுத்து இந்த புத்திரேகை நல்லதொரு அமைப்பு என்று சொல்லலாம். முறையாக ஆயுள் ரேகையில் ஆரம்பித்து இருதய ரேகையில் எந்தவித தொடர்பும் இல்லாமல் தனரேகை என்ற விதிரேகை கடந்து சிறிது வளைவுகளுடன் சென்று சந்திரமேட்டை அடைகிறது. இந்த ரேகை உள்ளவர்கள் சிறந்த, அதாவது நல்ல கருத்தாளமிக்க பேச்சாளர்கள். அதாவது கேட்டார் நிற்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி இவர்கள் பேசுவது கேட்பவர்களுக்கு காதில் இனிமையை தரும். இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டார்களா என்பது போல கூட தோன்றும். மேலும் தெளிவான உள்ளம், தேர்ந்த ஞானம் பெற்றவர்கள் இவர்கள். ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் என்று ஔவையார் ஒரு இடத்துல கூட ஒரு பாடல் வரி வரும். இப்போ இந்த பாட்டு, முழு பாட்டு அது மாற்று கருத்துடையவர்களுக்கு அது சொல்லப்பட்டது. ஆனால் அது தேவைப்படும் பட்சத்தில் கூட நம்ம அதை பார்ப்போம். அந்த பாட்டினுடைய முழு விவரம் எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு இன்னொரு விளக்கத்திற்கு நாம் பார்க்கலாம். ஆனால் இப்போது இந்த வரி மட்டும், அதாவது இந்த வரியானது இவர்களை போன்றவர்களுக்கு அல்வா மாதிரி. எது? இந்த ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? இந்த ஒரு வரியை மட்டும் நம்ம உருவிட்டு இந்த விளக்கம், இந்த கருத்து, இந்த கல்வி, இந்த நூல்கள், இந்த ஞானம் பெற்ற ஒரு விஷயங்களை இவங்க கையில் வந்துருச்சுனாக்க அது இவர்களின் கையில் கிடைத்திட்டாலே போதும், வாய் தானாகவே கவிதை பாடும். இப்படிப்பட்ட ரேகை தான் இந்த புத்திரேகை என்று கூட சொல்லலாம். அதாவது ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் இவர்கள் கையில் கிடைத்து விட்டால் வாய் தானாகவே கவிதை பாடும். அந்த அளவுக்கு ஒரு கவித்துவம் பெற்ற ஒரு இயல்பான ஒரு சிந்தனையாளர்களாக கூட இவங்க இருப்பார்கள். அடுத்து இந்த ரேகையை பாருங்கள். இதுவும் ஆயுள் ரேகையிலிருந்து ஆரம்பித்து இடையே சிறு வளைவை பெற்று வெளிச்செவ்வாய் மேடு சென்று பின்பு புதன்மேட்டின் கீழே மேல் நோக்கி நிற்கிறது. இப்படியும் ஒரு சிலருக்கு புத்திரேகை இருக்கத்தான் செய்கிறது. இது ஒரு பெரிய அபூர்வமான ரேகை என்று கூட சொல்லலாம். இவர்கள் அனைத்து துறைகளிலும் அனுபவசாலியாக கல்வியில் நல்ல அறிவுத்திறன் பெற்றிருப்பதால் குறிப்பாக கணிதத்துறையில் சிறந்து விளங்குவார்கள். உதாரணத்துக்கு கணித மேதை ராமானுஜர் போன்று கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக கூட இருப்பார்கள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகமணர்ந்து இன்சொலனாக பெறின். வள்ளுவம் சொன்னது போன்று மனமகிழ்ச்சியோடு ஒருவருக்கு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ச்சியோடு ஒருவரின் பேசுவதே பெரிய விஷயம் என்ற மாதிரி புத்திசாலித்தனமாக பேச்சு அடுத்தவர்களை மகிழ்ச்சியடை செய்யும். இவருடைய பேச்சு தனது புத்தியினாலேயே வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வார்கள். தேவைக்கேற்ற செலவும் சிக்கனத்தை பயன்படுத்துவதும் பொருளாதார சேர்க்கையில் முயற்சியும் இவர்களிடம் இருக்கும். புத்தி உள்ளவன் பிழைத்து கொள்வான் என்ற பழமொழிக்கு தகுந்தவாறு இவர்களின் செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த ரேகையானது எல்லோருக்கும் அமைவதில்லை. லட்சத்தில் ஒருவருக்கு தான் அமையும். அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது மாதிரி ரேகை இருக்கா, இல்லை ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி ஒரு செய்திக்காகத்தான் இது மாதிரிலாம் காட்டுறாங்களா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இருக்குது, அது உண்மை. இது போன்ற ரேகையும் அது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. இந்த ரேகை அமைப்புள்ளவர்கள் பொதுவாக சுயநலமிக்கவர்கள். குடும்பத்திலோ மற்றவர்களிடம் தனது ஆதாயத்திற்காகவே பழகுவார்கள். எவ்வளவுதான் இவர்கள் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய தயங்க மாட்டார்கள். இப்போ இவர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்காரு, ரொம்ப நம்பிக்கையாக. ஆனால் அவருக்கு இவர் கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய எந்த ஒரு நிலையும் தாராளமாக செய்வார். அப்படி இவருக்கு ஒரு மனசு. அதாவது அவர்களின் பொருள் ஏதாவது ஒன்று இவர்களுக்கு பயன்படும் போது அதை அபகரிக்க துணிந்து விடுவார்கள். இன்னும் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இப்போ வள்ளுவன் சொன்ன கருத்துக்கே தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அரண் வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இந்த குறள்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அரண் வரையான் அல்ல செய்யணும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று என்று 150வது செய்தியில் கூட வள்ளுவன் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த விஷயத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தி கொள்வார்கள். கண்டிப்பாக செயலாக்குவார்கள் அதை. இப்படித்தான் இவர்களின் எண்ணங்களாக இருக்கும். இது மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனை கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த ரேகை அமைந்தவர்களே குத்தகைக்கு எடுத்திருப்பார்கள் என்றும் சொல்லலாம். இவர்களின் தவறுகள் வெளியில் தெரியும் காலம் ஏற்படும் போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலைக்கும் துணிந்து விடுவார்கள்.
ஒரு சிலரின் ஜனனகால ஜாதகத்தில் கூட இது போன்ற அமைப்புள்ளது. அதாவது ஜாதக பலன் பார்க்கும்போது அதை தேவைப்படும் பட்சத்தில் கூட அதை நாம் பதிவு செய்யலாம். அதாவது இது மாதிரி உள்ள எண்ணங்கள் புத்தி உள்ளவங்கள் தவறு செய்துட்டு அந்த தவறு ஒரு வெளிப்படையாக தெரிகிற பொழுது தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் ஒரு மனநிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். இது இப்போ கைரேகையிலையும் இது மாதிரி தான் இருக்குது. அமைந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இதில் ஜாதகத்துலேயும் இவங்க மாதிரி சில கிரக நிலையெல்லாம் இது மாதிரி இருக்குது. இந்த எண்ணம் உள்ளவங்க இப்படி இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களுக்கு ஒரு சில ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்பு அப்படி இருக்கும். அதை நாம் ஜாதக பலன் சொல்லும்போது கூட நான் அதை சொல்கிறேன். அடுத்து இந்த ரேகை பாருங்கள், புத்தி ரேகை ஆயுள் ரேகையுடன் இணைந்தவாறு ஆரம்பித்து நேராக சென்று புதன்மேட்டை அடைகிறது. இங்கே விதிரேகை கையின் மணிக்கட்டிலிருந்து ஆரம்பித்து சனிமேட்டை தொடுகிறது. ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் விதிரேகை என்ற தனரேகையும் எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோலவே சரியாகவே இந்த கையில் அமைந்திருக்கிறது. அதாவது இந்த 3 ரேகையும் எப்படி இருக்கணுமோ அதுபோல் முறையாக தெளிவாக இந்த கையில் அமைந்திருக்கு. ஆகவே இவர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள். தனது புத்தி கூர்மையால் எதையும் எந்த இடத்திலும் சமாளிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் இவர்கள். பொருளாதார முன்னேற்றத்துடன் சமுதாயத்தில் செல்வாக்கோடு உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நல்ல இணக்கமான நட்புடன் இருப்பார்கள். இந்த அமைப்பு ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும். அதாவது யாருக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரேகை உள்ளவர்கள் இது போன்ற ஒரு முன்னேற்றம், அறிவார்ந்த நிலைகள், ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஜாதகமோ கைரேகையோ எது எப்படி இருந்தாலும் இறையருள் பெற்று இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி. அதற்கு ஏரானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.